ஸோ இந்த மனசை கசக்கும் விதமாக இதெல்லாம் மாயை, இதெல்லாம் பொய், இதெல்லாம் வேஷம், இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஆன்மா மட்டும்தான், உயிர் மட்டும்தான், இந்த மறுஜென்மம் நமக்கு வேண்டாம் அப்படின்ற ஒரு நிலையை சிந்திக்கக்கூடிய ஒரு நிலையை இளமையில் ஞானத்தை கேது பகவான் இவர்களுக்கு கொடுத்துறார். பூச நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வயசு பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 45 தான் இருக்கு. ஆனால் மெச்சூரிட்டி லெவல் பார்க்கும்போது ஒரு 60-70 வயசு என்னமோ வாழ்ந்து முடிச்சவன் பேசுகிற மாதிரி, என்னையா வாழ்க்கையை பற்றி தான் துவங்கியிருக்கு, பிள்ளையார் சொல்லியை பற்றி தான் போட்டிருக்கேன், என்னமோ எண்டு காடு வர கடைசியில் முக்தியை நோக்கி பேசுகிற மாதிரி நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு பார்த்தோம் சொன்னால், பூசத்தினுடைய அந்த பண்பு, பூசத்தினுடைய அந்த பக்குவம் என்பது அந்த அப்படியே செதுக்கப்பட்ட ஒரு சிலை போன்று ஒரு அழகாக அப்படியே வாழ்க்கைக்குள்ள நிறைய ஞான பொக்கிஷத்தோட இந்த வாழ்க்கையே ஒரு புனிதமானது அப்படின்ற சிந்தனையோட, எதுவுமே இல்லைனாலும் ஆன்மீகம் நமக்கு கை கொடுக்கும், எதுவுமே இல்லைனாலும் தான் வேண்டக்கூடிய இறைவன் என்னோடு இருப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கையுடைய நிலையில் உங்கள் வாழ்க்கையை கடந்து போகிற மாதிரி அந்த கேது பகவான் சில ஞானங்களை பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுப்பார்.